أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك أعثرنا عليهم ليعلموا أن وعد الله حق وأن الساعة لا ريب فيها إذ يتنازعون بينهم أمرهم فقالوا ابنوا عليهم بنيانا ربهم أعلم بهم قال الذين غلبوا على أمرهم لنتخذن عليهم مسجدا الحمد لله. சூரத்துல் கஹ்ஃபினுடைய 21வது வசனத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சென்ற வசனங்கள்ல அந்த இளைஞர்கள்ட்ட பைசா குடுத்து அனுப்பி விட்டு, அந்த வறுக் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளிய குடுத்து அனுப்பி, வெள்ளி நாணயத்த, அதுல நீங்க போய் உணவு தேடி கொண்டு வாங்க அப்படின்ற செய்திய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிச்சான். ஸோ அத சொல்லிட்டு அடுத்தது அவங்க உங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கல்லால் எரிஞ்சு கொல்லக்கூடிய அந்த தண்டனையும், அதே மாரி அவங்களுடைய மார்க்கத்துல நீங்க திருப்பி போற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால நீங்க கவனமா இருங்க என்று சொல்லி அனுப்புனாங்க. ஸோ இந்த 21வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இளைஞர்கள் குகையில தூங்குனாங்க. ஸோ அதனுடைய ரகசியம் என்ன? அது ஏன் அல்லாஹ் இத மறைச்சு வச்சிருந்தான் அப்படின்ற காரணத்த வெளிப்படுத்தக்கூடிய வசனமாக இந்த வசனம் இருக்கு. وَكَذَلِكَ أَثَرْنَا عَلَيْهِمْ وَكَذَلِكَ இவ்வாறே அல்லாஹ் எப்படி அவங்கள அற்புதமா நல்ல முறையில உறங்க வச்சானோ, அதே மாதிரி அந்த நாணயத்த வச்சு அவங்களுடைய அவங்க யாரு? அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்றத அல்லாஹ் இவ்வாறே நம்ம தெளிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆசர்னா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஆசர்னா அலைஹிம். அவர்களை அவர்களைப் பற்றிய விவரங்களை நாம் வெளிப்படுத்தினோம். இப்போ இந்த ஆசர்னா அப்படின்றது 2 விதமான பொருள் வரும். ஒண்ணு ரகசியத்த வெளிப்படுத்துறது. அப்படி இல்லன்னு சொன்னா தற்செயலா, எதார்த்தமா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க வைக்கிறது. அப்படின்ற அர்த்தத்துல வரும். இப்போ அந்த இளைஞர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, உணவு தேடி தான் நகரத்துக்குள்ள போறாரு. போயி கடைக்காரர்ட்ட குடுக்குற அந்த வெள்ளி நாணயத்த வச்சு இந்த ரகசியம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெள்ளி நாணயம் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறொரு மன்னன் ஆட்சி செஞ்சான். அவனோட ஆட்சியில இருந்த அந்த அ நாணயம் இப்ப வந்திருக்கே அப்படின்னும்போது, அதுல உள்ள ரகசியம் இந்த இடத்துல வெளிப்படுது. ஸோ அவங்க மறைஞ்சே வாழணும்னு நெனைச்சாலும், அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக வேண்டி தான் அந்த மக்கள வெளிய தெரியப்படுத்துறான். ஸோ என்ன அந்த ரகசியம் அப்படின்னு சொன்னா, லியஅலமு அந்த மக்கள் அறிந்து கொள்வதற்காக, அன்ன வஅதல்லாஹி ஹக் வ அன்ன ஸாஅத லா ரைப ஃபீஹா. 2 நோக்கம். முதல் விஷயம் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி உண்மையானது அப்படின்றத தெரியப்படுத்துவதும், அதே மாதிரி உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த நிகழ்வு. மறுமை நாள் என்பது சந்தேகமில்லாத ஒன்று. அது நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த 2 நோக்கங்களையும் வச்சுதான் அந்த ரகசியத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்ப அந்த குகைவாசிகள் குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நெனைச்சாங்க அப்படின்னா, "உங்களுடைய இறைவன் எங்களுக்கு வழிகாட்டுவான்." அப்படின்ற ஒரு ஒரு ஆதரவுல, ஒரு தவக்குல்ல தான் அந்த இளைஞர்கள் போனாங்க. சோ அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய உதவி அங்க கிடைச்சுச்சு. அப்போ அன்ன வஅதல்லாஹி ஹக். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வினுடைய உதவி என்பது உண்மையானது, சத்தியமானது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. சோ அதே மாதிரி 2வது பார்த்தா மறுமை நாள். இது நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த மறுமை நாள் என்பது எந்த ஒரு சந்தேகத்திற்கும் உள்ளது அல்ல. சந்தேகமில்லாத ஒன்று மறுமை நாள். அது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த 2வது நோக்கத்த சொல்றான். சோ அப்ப அந்த இளைஞர்கள் இருந்த காலத்திலேயே ஒரு அந்த ஊருக்குள்ள ஒரு விவாதம் நடைபெறுது. என்ன விவாதம் அப்படின்னு கேட்டா, மனிதன் இறந்து போன பிறகு அவனுடைய உயிர் மட்டும் எழுப்பப்படுமா? அல்லது அவனுடைய உடலோடு சேர்த்து எழுப்பப்படுமா? அப்படின்ற ஒரு விவாதம் நடக்குது. சோ இப்போ இந்த இளைஞர்கள பொறுத்தவரைக்கும், அவங்க கிட்டத்தட்ட தூங்குனது எப்படின்னா, மரணத்திற்கு நிகரான ஒரு உறக்கத்த அவங்க தூங்கி இருக்கிறாங்க. சோ தூங்கி முடிச்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் அதே உடலோடு, அதே உயிரோடு அவர்கள எப்படி எழுப்புனானோ, அதே மாதிரி மறுமை நாள்ல
நிச்சயமாக இறந்து போன அனைவர்களையும் அல்லாஹ் உடலோடு எழுப்பி விடுவான் என்பதற்கு கண்கூடான ஒரு அத்தாட்சியாக இந்த நிகழ்வு என்பது நடைபெறுது. சோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த இளைஞர் வந்து ஊருக்குள்ள போகும்போது சில காட்சிகள் அவருக்கே வந்து ஆச்சரியமாகுது. என்ன, ஒண்ணு நம்ம இருந்த காலத்துல இருந்த மன்னன் இப்போ ஆட்சி செய்யல. அவர் வந்து இறந்து போய் வேற பல நூற்றாண்டு ஆகி நம்ம வந்து வேறொரு மன்னர் இருக்கிற சமயத்துல தான் வந்திருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த பார்த்தா, இது எல்லாமே தஃப்சீருடைய ஒரு கருத்து. மன்னரும், அந்த மக்களும், இப்ப ஆண்டு கொண்டிருக்கின்ற மன்னரும், மக்களும் ஈமான் கொண்ட அவங்களா இருந்தாங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களாக அவங்க எல்லாருமே இருந்தாங்க. சோ அதே மாதிரி அந்த இளைஞர பொறுத்தவரைக்கும், அவர எப்படி பார்த்தாங்க எல்லாரும் அப்டின்னா, திடீர்னு ஒரு ஒரு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் உயிரோட வந்திருக்காரு அப்டின்னும்போது, எப்படி வந்து ஒரு அதிசய பிறவியா மக்கள் வந்து பார்ப்பாங்களோ, சோ அதே மாதிரியே மக்கள் கூட்டம் கூட்டமா அந்த குகைய நோக்கி, ஏன்னா ரகசியம் வந்து வெளிப்பட்டுருச்சு. அல்லாஹ் வந்து எப்படி இவங்கள எழுப்புனானோ, அதே மாரி எழுப்புவான் அப்படின்ற செய்தியும் வந்துருச்சு. சோ அதனால மக்கள் வந்து அந்த கூட்டம் கூட்டமா என்ன செய்றாங்கன்னா, குகைய வந்து தேடி போகக்கூடிய ஒரு காட்சிய வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ மக்களுக்கு ஒரு ரகசியத்த அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன நாணயத்த வச்சு. ஒரே ஒரு வெள்ளி நாணயத்த வச்சு, அல்லாஹ் ஏன் இவர்களை இப்படி தங்க வைத்தான்? ஏன் வந்து இவர்களை உயிர் கொடுத்து எழுப்பினான்? போன்ற செய்திகள அல்லாஹ் வந்து அழகாக வந்து தற்செயலாக வெளிப்படுத்தின ஒரு காட்சிய தான் இந்த வசனத்துல நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ, இதுல என்ன பாடம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய திட்டம். அவன் வைத்திருக்கின்ற நாட்டம் என்பது மிக, மிக நுணுக்கமானது. அது அவ்வளவு சீக்கிரம் யாராலயும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ அந்த இளைஞர்களே பாருங்களேன், அவங்க மனசுக்குள்ள வந்து அ எதையும் தெரிஞ்சிறக்கூடாது. ஏன்னா போன வசனத்துல அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா போணும். நீங்க யாருன்றத வெளிப்படுத்திறாதீங்க. உங்கள பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிறக்கூடாது அப்படின்லாம் மனசுல நெனச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாடி எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவானோ, அதே நிலைமைக்கான ஒரு வாழும் உதாரணமாக இந்த இளைஞர்கள அல்லாஹ் வந்து ஆக்கி வச்சிருக்கான்றத இந்த வசனத்தின் வழியாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ அதை தாண்டி, "இத் யத்தனாஸஊன பைனஹும் அம்ரஹும் ஃபகாலு புனு அலைஹிம் புன்யானா." இப்போ அந்த 2 விஷயம் வந்து அந்த 2 நோக்கத்த வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கிற சமயத்துல, நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். யத்தனாஸஊன பைனஹும் அம்ரஹும். அந்த இளைஞர்கள பார்த்த பிறகு, அந்த மக்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு தர்க்கம் செய்து கொள்றாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இளைஞர்கள் வந்து இவங்களுக்கு மேல வந்து ஒரு கட்டடத்த கட்டுங்க. "ஃபகாலுபுனு அலைஹிம் புன்யானா." இவர்கள் மீது ஒரு கட்டடத்தை வந்து கட்டுங்கள். "ரப்புஹும் அஅலமு பிஹிம்." இவர்களைப் பற்றி இவர்களுடைய இறைவனே மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லி, இந்த வசனத்தினுடைய 2வது பகுதியில நம்ம வந்து பார்க்கிறோம். சோ, இப்ப என்ன காட்சி அப்படின்னு சொன்னா, இந்த இளைஞர்கள் இறந்து போற இத வந்து அல்லாஹ் வந்து சொல்லல. அது எப்படி இறந்து போறாங்க, வைக்கிறாங்க அதெல்லாம் சொல்லல. சோ இறந்ததற்கு பின்னாடி இவங்களை பற்றிய ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. சோ, அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, "இத் யத்தனாஸஊன பைனஹும்." தஃப்சீர் இப்னு கஸீர்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து அவர்கள் மீண்டும் தங்களின் நிலைக்கு திரும்பியதும், அல்லாஹ் அவர்களின் உயிரை கைப்பற்றினான். அவங்க வந்து திரும்பி எந்த நிலைமையில இருந்தாங்களோ, அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு பின்னாடி, அவங்கள வந்து கைப்பற்றினான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வேறுபாடு உள்ளது. சாரி 2 கருத்து இருக்கு. ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அந்த மக்கள் தங்கியிருந்த இடத்த ஒரு நினைவு சின்னமாக நீங்க கட்டி வைங்களேன், அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். நீங்க அப்படியே விட்டுருங்க. அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கருத்து வேறுபாடு வருது. சோ, அந்த கட்டடத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்றவங்க, இந்த மக்கள் வந்து புனிதமானவங்க. அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டவங்க, பாதுகாக்கப்பட்டவங்க. சோ, இவங்களுடைய அந்த அடையாளத்துக்காக அந்த குகைகளுடைய வாசல மூடி ஒரு கட்டடத்த கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ, இதனால என்ன ஆகும்? அவங்க தங்கியிருந்த அந்த இடம் வந்து ஒரு நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படும். அந்நியர்களிடமிருந்து அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு சிறந்தவர்களாக பார்ப்பாங்க இல்லையா? சோ, அதனால அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து கருத்து சொல்றாங்க. சோ, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல, "ரப்புஹும் அஅலமு பிஹிம்." இவர்களைப் பற்றி இவர்களுடைய இறைவனை மிக அறிந்தவன். அப்டின்னா, இவங்க வந்து இந்த நெறைய தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கும். அதிகமா வந்து இவங்க தர்க்கித்த விஷயத்துல எல்லாத்துலயுமே அல்லாஹ் முன்னிலைப்படுத்திருவாங்க. அந்த தர்க்கத்திலேயே வந்து தொடர்ந்து இருக்காம,
அல்லாவே மிக அறிந்தவன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து இவர்கள் வந்துருவாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இப்போ அந்த இளைஞர்கள் யாரு? இவங்களுடைய உண்மையான பெயர் என்ன? இவங்க வந்து எத்தன ஆண்டுகள் வந்து தூங்குனாங்க? இது போன்ற கேள்விகள் எல்லாமே மக்கள்ட்ட வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் விவாதிக்கிறத விட, இவர்களுடைய நிலைய நம்ம அல்லாஹ்கிட்டயே விட்டுருவோம். ஏன்னா, அல்லாஹ் தான் இவர்களுடைய முழு நிலைமைய பற்றி அறிந்தவன் அப்படின்னு சொல்லி, ஒரு கருத்து வேறுபாடு கொண்டிருந்த மனிதர்கள் வந்து அமைதியாகிறாங்க. அடுத்தது காலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம். இன்னும் நிக்காம இன்னொரு வார்த்தை வருது. அவர்கள்ல வந்து கொஞ்சம் அதிகாரம் படைத்தவர்கள், கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய அ பொறுப்புல இருக்கக்கூடிய இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கலபு அலா அம்ரிஹிம் லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா. இவங்க இருந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பள்ளிவாசல கட்டலாமே! நிச்சயமாக நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டி நாம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி. அப்போ இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டு கடைசியில அல்லாஹ்வே மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லி இறுதியாக லாஸ்ட் கருத்து என்ன வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஊரினுடைய மன்னர் அல்லது வந்து ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரத்துல இருந்தவங்க, அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து சாதாரண இளைஞர்கள் அல்ல. சோ இவங்க வந்து ஒரு பெரும் அற்புதத்துக்கு சொந்தக்காரங்கள் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு அவங்க இருந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சோ இதுல இருந்து என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னா, இந்த இறந்தவங்க உங்க இடத்துல வந்து பள்ளிவாசல் கட்டுறது அப்படின்றது வந்து, அந்த சமூகத்துல முந்தைய கால சமுதாயத்துல நசாராக்களுடைய அந்த கிறிஸ்தவர்களுடைய காலத்துல, அந்த நினைவாக பள்ளிவாசல் கட்டுறதுன்றது ஒரு மரியாதைக்காக இருந்துச்சு. ஆனா, அ நம்மளுடைய ஷரியத் வந்ததுக்கு பின்னாடி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் தெளிவாக வந்ததற்கு பின்னாடி, இது ஷிர்க் என்னும் என்னது இணை வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும்னு பயந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்த தடை செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல அது அனுமதிக்கப்பட்டது. ஆனா, இப்ப வந்து அதற்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிற்காலத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது நபிமார்கள், சாலிஹீன்கள் இவங்களுடைய இறந்து போன அ இது கபர்கள வந்து ப மஸ்ஜித்களாக உருவாக்கிய அந்த யூத, நசராக்களை வந்து அல்லாஹ் சபிப்பானாக. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜிதா. அப்படின்னு சொல்லி அவங்க பள்ளிவாசலா கட்டுறாங்க. சோ இது இப்படி செய்யறது அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க முடிகிறது. அப்போ தெளிவாக பள்ளிவாசல் கட்டுனாங்களா அப்படின்னா, ஆமா. அந்த குர்ஆனின் வசனத்தின்படி அந்த மக்கள் நினைவாக ஒரு பள்ளிவாசல கட்டுனாங்க. ஆனா, நம்ம இத செய்யலாமா அப்படின்னு கேட்டா, கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு செயல, அதாவது ஒரு கபருக்கு அருகிலேயோ அல்லது வந்து அதன் மீதோ வணக்க ஸ்தலங்களையோ எதையோ கட்டுவது இஸ்லாமிய மார்க்கத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரியும். அல்லாஹு அலம். அவர்கள் அலைஹிம் மஸ்ஜித், அவர்கள் மீது அவர்கள் மீதான் அப்படின்னா அவங்களுக்கு இறந்து போன பிறகு ஒரு கல்லறை மாதிரி இப்போ ஆ நம்ம அந்த கல்லறை மஸ்ஜித் சுஜூது செய்யற இடம். அது மஸ்ஜித்ங்கிறது என்ன, சுஜூது செய்யற இடம் அப்படின்ட்டு அது பெரிய பாவம் இல்லையா? என்ன அல்லாஹ் ஒருத்தன் தான் வந்து நம்ம வணக்கத்திற்குரியவன் இல்ல. ம். தௌஹீத், யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. அவங்களுக்கு வந்து மஸ்ஜித் எழுப்புறது வந்து அல்லாஹ் அப்படி ஒண்ணும் சொல்லல. பட் சொல்ல கண்டிச்சிருக்கிறாங்க இல்லையா? அஹ் அது அப்போ மஸ்ஜித் நடந்துச்சு. அவ்வளவுதான். அத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தின்படி பள்ளிவாசல் கட்டுனாங்களா அப்படின்னா, அந்த நடைமுறையின்படி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ நமக்கு அது கூடாதுன்ற நிலைப்பாட்டுல தான் நம்ம இருக்கோம். ஓகே. ஓகே, நமக்கு என்ன இதுல படிப்பினைன்னு பார்த்தேன். ம், நீங்க சொன்ன மாதிரி தான் உயிர்ந்த எந்திரி மறு உலகத்துல நம்ம நல்லா எழுப்புவான். அல்லாவுடைய வாக்குறுதி நிச்சயம் என்ன. ம். அஹ் நம்பிக்கையாளருக்கு எப்போதும் உதவி செய்வான். நல்லடியார்களை கௌரவிக்கணும். அதனால வந்து மதிக்கணும். மரியாதை வந்து ரொம்ப அதேதான். ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு லெவலுக்கு மேல போயிடக்கூடாது. அவங்கள வந்து இப்போ வந்து ஸோ ரெண்டாவது, அந்த அதிகாரம் பொறுப்பு எவரோட கருத்து மேலோங்கியதுன்னா வந்து யார் இந்த மார்க்கத்தை முடிவெடுக்கிறவங்க வந்து ரொம்ப வரம்புகளை பேணணும். ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பொறுப்பு அதிகமா இருக்கு, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு வரம்பு மீறிடக்கூடாது.
அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு இதுல ஆயத்துல என்ன மஸ்ஜிதை கட்டுறதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைய நமக்குள்ள என்ன அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு சொன்னா மரியாதை நிமித்தமா தான் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஷைத்தான் வந்து என்ன செய்வானா, ஃபர்ஸ்ட் எதுவுமே செய்ய மாட்டான். அப்படியே ம், போக 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 தான் ஒரு கட்டத்துல வந்து, ஏன்னா சிலை வழிபாடு அப்படின்றது உருவானதே வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல உருவாச்சுன்றத நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஊர்ல வந்து பெரியவங்க இறந்து போவாங்க. அவங்கள பார்த்தோனே அவங்க நினைப்பா இருக்கும். அப்புறம் ஃபோட்டோ மாரி வரைவாங்க. அதுவும் கொஞ்சம் காலகட்டத்துல போக போக அடுத்து அத வரைஞ்சு அது பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாங்க. அப்புறம் அதுகிட்ட உதவி தேடுவாங்க. அப்புறம் சுஜூது செஞ்சுருவாங்க. அதனாலதான் கடைசியில நம்ம இப் அதனாலதான் வந்து நம்ம ஓவியம் இந்த உயிருள்ள உயிருள்ளதை வந்து நம்ம ஆர்ட் வரைகிறதே கூட ஹராம் இல்லைங்களா? என்ன? இப்ப நீங்க வரைஞ்சீங்கன்னா, அதுக்கு வந்து உயிர் குடுக்கணும் அப்படின்ற வாசகம் கூட வந்திருக்கு. என்ன, அது அதோட மாதிரி கொண்டு போயிடும். ஒரு ஷிர்க்கு வைக்கிறாலும் கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுனால ஷிர்கையே வைக்க கூடாது. நம்ம வந்து அல்லாஹ் நேராவே நம்ம அல்லாஹ் சொன்னா உங்களுடைய பிடரி நரம்புகளுக்கு அருகில் இருக்குங்க சொல்றாங்க. எங்க இருக்கா? ம். நீ கூப்பிடுங்க, நீங்க வந்து வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீது. ஹபிலில் வரீதுன்னு சொன்னா அந்த பிடரி நரம்புக்கு அருகில் நாம இருக்கிறோம். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா நான் உங்களுக்காக 10 அடி நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன? ஸோ ம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மத்தவங்கள நம்ம மத்த இடைத்தரகர்களை நம்ம ஏன் நம்ம எதிர்பார்க்கணும்? என்ன? ஏன்னா ஏன் செய்யறாங்கன்னா சொல்றாங்க ஒரு அவங்க நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து மறுமை நாள்ல அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு செய்யறாங்க. அது நம்ம ம். சோம்பேறித்தனத்தை கொண்டு வரலாம். நம்ம அமல் செய்ய தேவையில்லை. என்ன? இந்த அவங்க வந்து பெரியார்கள் பார்த்துக்குவாங்க, வழிமார்கள் பார்த்துக்குவாங்க, இந்த சாமி நம்மளை அழைச்சிட்டு போயிடும். என்ன? அப்போ தர்க்கமும் நடந்திருக்கு. இது வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமா. தர்க்கம் நடந்திருக்குது. தர்க்கத்துல வந்து ம். சில பேர் வந்து தர்க்கத்துல தோத்துருக்காங்க, சில பேர் தர்க்கத்துல வெற்றி பெற்று பள்ளியாசு ம். கட்டியிருக்கிறாங்க. என்ன? ஸோ மேபி அல்லாஹ் தர்க்கத்துல தோல்வி அடைஞ்சவங்க அவங்க பொறுப்பு வந்து நீங்கிடுது. என்ன? ஸோ ம். இந்த தர்க்கத்துல வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னதை கேட்காம செஞ்சவங்க அவங்களுக்கு அல்லாஹ் அவங்க வந்து தௌபா செஞ்சிருக்கலைன்னா அவங்கள வந்து மறுமை நாள்ல நரகத்துல போடுவாங்க. இது வரைக்கும் செய்யற ஷிர்குகள் நடக்கிறதுக்கும் அவங்க பொறுப்பாகிறாங்க இல்லைங்களா? என்ன? ம். அதோட இல்லை, இது வந்து சதக்கா ஜாரியா எப்படி மேல மேல வந்துட்டு இருக்குதோ, என்ன? இப்ப போய் யார் யாரெல்லாம் அங்க சுஜூத் செய்யறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்கும் பாவம் போகுது நினைக்கிறீங்க. அதை கட்டினவங்களுக்கும் அந்த பாவம் போயிட்டே இருக்கும்ல. என்ன? கண்டிப்பா போய்க்கிட்டே அவங்க தான் இருக்கும். அதுவும் பார்க்கணும். அதுவும் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல காரியங்களை செய்யலைன்னா கூட கெட்ட காரியங்களை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. என்ன? ஸோ அதோடைய விளைவுகளுக்கும் நம்ம பொறுப்பாயிரும். என்ன? ஸோ இன்ஷா அல்லாஹ். அதான் இந்த வாய்ப்புல நம்ம படிப்படியா நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா 21வது வசனம் அல்லாஹ். முடிஞ்சிருக்கு. அடுத்த வசனத்துக்கு போலாம். போலாம். ஓகே. سيقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون سبعة وثامنهم كلبهم قل ربي أعلم بعدتهم ما يعلمهم إلا قليل فلا تمار فيهم إلا مراء ظاهرا ولا تستفت فيهم منهم أحدا. சூரத்துல் கஹ்ஃபினுடைய 22வது வசனம். சோ இந்த வசனத்துல வந்து அதே மாதிரி தான் ஒரு விவாதத்தை பத்தி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிப்பான். இங்கேயும் என்ன ஆகுதுன்னா, எண்ணிக்கை பற்றிய ஒரு விவாதம் வந்து தொடங்கிருது. என்ன விவாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இந்த குகைவாசிகளுடைய செய்தி வந்து மக்கள்ட்ட போக ஆரம்பிக்கும்போது, எண்ணிக்கைய பத்தி வந்து பல்வேறு விதமான ஊகங்கள் மக்களிடையே வந்து எழ ஆரம்பிச்சிருது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த செய்தி எப்போ வெளிய வருதோ, அப்போவே வந்து யூதர்களும், நஸ்ராக்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கருத்துக்கள எல்லாமே பரப்ப ஆரம்பிக்கும்போது, அங்கயே வந்து கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விவாதமே ஆயிருச்சு. ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்க, "சயகூலூன ஸலாஸத்துன் ராபிஉஹும் கல்புஹும்." அவங்க அந்த குகைவாசிகள் அப்படின்றது வந்து 3 பேர் தான். அவர்களோட இருந்த நாயோட சேர்த்து 3+1 4 அப்படின்னு சொல்றாங்க. "வயகூலூன ஸம்ஸத்துன்."
சாதிசுகும் கல்புகும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 3 கிடையாது 5, அவர்களோடு இருந்த அந்த நாய் சேர்த்து 6, அப்போ 5 பிளஸ் 1 இப்படி. இப்போ 3 பிளஸ் 1 ஒரு கணக்கு, 5 பிளஸ் 1 ஒரு கணக்கு. சோ அல்லாஹ் வந்து இந்த 2 கருத்தையுமே சேர்த்து ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா ரஜ்மம் பில் கைப். ரஜ்மம் பில் கைப் அப்படின்னு சொன்னா, மறைவாக இருக்கிற ஒரு விஷயத்த கற்பனையின் அடிப்படையில வந்து ஆதாரம் இல்லாம இந்த நைட்ல கல் எறிகிற மாதிரி. அந்த அல்லாஹ் வந்து அதில் சொல்லி காட்டுற விஷயம் வந்து என்னன்னா, ரஜ்மம் பில் கைப் அப்படின்றது தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இருட்டில் கல் எறிவதைப் போல ஆதாரம் இல்லாமல் ஊகம் செய்வது அப்படின்றதாக வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். அப்போ இந்த 2 கருத்துமே 3 பிளஸ் 1 அதே மாதிரி 5 பிளஸ் 1 இந்த 2 கருத்துமே வெறும் அனுமானங்களே தவிர அவற்றுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. இது வந்து அவங்களா மனசுல பட்டது இட்டு கட்டி சொல்றது. அதாவது தெரியாத ஒரு விஷயத்த அவங்களா வந்து அடிச்சு சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிட்டு அடுத்து சில பேர் சொல்றாங்க "வயக்கூலுன சபஅத்துன் வஸாமினுஹும் கல்புஹும்." இன்னும் சில பேர் என்னன்னா உண்மையான எண்ணிக்கை. இதுதான் வந்து உண்மையான எண்ணிக்கை அப்படின்றத வந்து நிலைப்பாடா கொள்ள முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கருத்துல வந்து அல்லாஹ் வந்து ரஜ்மம் பில் கைப் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். சோ அப்ப மீதி உள்ள இந்த லாஸ்ட் 7 பிளஸ் 1 8 பேரு அப்படின்ற கணக்குல சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து இதற்கு பின்னாடி எதுவுமே சொல்லல. ரஜ்மம் பில் கைப் அப்படின்னு சொல்லியோ இல்ல வந்து எதுவுமே சொல்லல. சொல்லிட்டு தப்சீர் அறிஞர்கள்ல குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வந்து தப்சீர்ல மிக அழகான தப்சீர் கொடுக்கக்கூடியவங்க. அவங்க சொல்றாங்க 7 என்பதுதான் வந்து சரியான எண்ணிக்கை. அப்போ அந்த குகைவாசிகள் அப்படின்றவங்க 7 பேரு, அவர்களோட இருந்த அந்த நாயோட சேர்த்து 8 பேரு அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ற கருத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ அத சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்றான், குர் ரப்பி அஅலமு பிஇத்தத்திஹிம், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ரப்பி அஅலமு என்னுடைய இறைவனை மிக அறிந்தவன், பிஇத்தத்திஹிம் அவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி. அப்போ அந்த எண்ணிக்கையை பற்றி மக்கள் தங்களுக்குள் மோதிக் கொள்றத, சண்டை போட்டுக்கிறத, கருத்து வேறுபாடு கொள்றதை விட உண்மை அறிந்து அல்லாவிடமே அந்த விஷயத்த ஒப்படைப்பது தான் சிறந்தது அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். அப்போ கருத்து வேறுபாடுகள் எண்ணிக்கையிலயோ அல்லது வந்து எதுல வந்துச்சுனாலும் சரி, நம்மளால ஒண்ணு அதுக்கான தீர்வு கிடைக்க முடிஞ்சா தீர்வு எடுக்கலாம். தீர்வு எடுக்க முடியல, அது தொடர்ந்து போயிட்டே இருக்குன்னும் போது ஒரு கட்டத்துல அல்லாவே மிக அறிந்தவன், அல்லாஹு ஆலம், என்னுடைய இறைவனே மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ அப்போ ஒரு முஃமினுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இளைஞர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது, அவங்க எந்த அளவுக்கு வந்து முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. சோ இததான் கவனிக்குமே தவிர அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இது பற்றிய விஷயங்கள் நீங்கள் ஆராய வேண்டாம் அப்படின்றது ஒரு முஃமினுக்கு தேவையான ஒரு விஷயமா அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். இது சொல்லிட்டு மா யஅலமுஹும் இல்லா கலீல், அந்த மிக சிலரை தவிர அப்படின்னு சொன்னா, அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் வந்து மிக சிலரை தவிர மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அந்த சிலர்ல நானும் ஒருத்தன், நானும் ஒருவனாக இருக்கிறேன். அவர்கள் 7 பேரு தான் அப்படின்னு சொல்லி உறுதியாக விளக்கம் அளிச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹ் வந்து சில பேருக்கு அந்த கருத்து வேறுபாட்டுல இருக்கக்கூடிய உண்மையான பதில் என்ன அப்படின்றத, உண்மையான விபரங்கள் என்ன அப்படின்றத வந்து ஒரு சிலருக்கு, குறிப்பாக நபி தோழர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்திருக்கான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிராஅன் ظாஹிரா அப்படின்னு சொல்லிட்டு, மிரா அப்படின்னு சொன்னா அந்த தர்க்கம், விவாதம் அப்படின்ற பொருள்ல வருது. அஸ்ஹாபுல் கஹஃப் எத்தன பேரு? இந்த குகைவாசிகள் எத்தன பேரு? அவங்க பேர் என்ன? அப்படின்ற விஷயத்துல தான் மக்கள் வந்து மோதிக்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அதற்கு மேல் வீணாக தர்க்கம் செய்தால் அதில் ஆழமாக இறங்கி உங்க நேரத்தை வீணடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிராஅன் ظாஹிரா. நேரம் நீங்க வந்து உங்களுடைய நேரத்த வந்து இதுல வேஸ்ட் பண்ணிறாதீங்க. இந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல குர்ஆன் உங்களுக்கு என்ன வழிகாமிச்சிருக்கோ, என்ன சொல்லியிருக்கோ, அந்த விஷயத்துல மட்டும் நீங்க இருங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு எத வந்து சொல்லியிருக்கிறானோ, வஹ்யா அறிவிச்சு குடுத்திருக்கிறானோ, அந்த விஷயத்த நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. வீணான விஷயத்துல தர்க்கம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுக்கிறான். சோ வலா தஸ்தஃப்தி ஃபீஹிம் மின்ஹும் அஹதா. இப்போ அந்த அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஃபலா தஸ்தஃப்தி ஃபீஹிம், அவர்களிடத்துல நீங்க விளக்கம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அவர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து
இந்த தௌராத் இஞ்சிலை பின்பற்றிய அந்த யூதர்களை நஸ்ராக்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக தான் இந்த வார்த்தை இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம், அஸ்ஹாபுல் கஹஃப் பற்றிய கதையை வந்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்க சொல்லி ஆரம்பிச்சதே இந்த யூதர்கள் தான். இவங்க தான் வந்து கேட்கவே ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க கிட்டனாவது சரியான தகவல் இருந்துச்சா? எத்தனை பேரு, என்ன கணக்கு, ஏதுன்னு? அவங்கள்ட்டயும் பல சிதைந்து போன கதைகள் தான் இருந்துச்சே தவிர, அவங்கள்ட்டயும் உண்மையான தகவல் இல்ல. அப்ப அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். உனக்கு உண்மையான விஷயத்த குர்ஆன் மூலமாக நான் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி, நீங்க வந்து தகவல் வந்து அரைகுறையா வச்சிருக்கவங்கள்ட்ட போய் எந்த ஒரு விளக்கமும் கேட்க வேண்டியதில்ல. அப்படின்றத வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுனதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ அப்போ இதுல வந்து ஒரு சில படிப்பினைகள் நமக்கு கிடைக்குது. என்ன படிப்பினை அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் விஷயம் டைம் மேனேஜ்மென்ட். அப்ப நமக்கு எது வந்து தெளிவான ஆதாரமோ அல்லது வந்து சரியான தரவுகளோ இருக்கோ, அப்ப மட்டும் தான் அதுல போய் பேச முடியுமே தவிர, நமக்கு தெளிவான ஆதாரம் இல்லாத விஷயத்திலயும், அதே மாரி இதனால மத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் தராத விஷயத்திலயும், நம்ம விவாதம் செய்வது அப்படின்றது நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சோ அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு விஷயத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவாவே சொல்லிட்டான் அப்படின்னா, அதுதான் லாஸ்ட். அதுக்கு பின்னாடி மத்தவங்க சொல்ற கருத்து, அவங்க சொல்ற கருத்து, இவங்க சொல்ற கருத்து, இந்த ஊகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத குர்ஆன் வந்து நமக்கு சொல்லித் தருது. அப்போ ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கு அப்படின்னா, அந்த ப்ரூஃப் குர்ஆன்ல இருந்து வந்திருக்குன்னா, அதுக்கு பின்னாடி எந்த ஒரு இதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம வந்து புரிய முடிகிறது. சோ அதே மாதிரி 3வது பார்த்தா, வீணான விவாதத்துல நம்ம வந்து வெற்றி பெறத விட, உண்மைய சொல்லிட்டு அமைதியா இருப்பது தான் ஒரு முஃமினுடைய ஒரு நல்ல பண்பாக இருக்க முடியும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. சோ 3வது விஷயம் அப்படின்றது அமைதியாக இருக்கிறது. நான் வந்து எனக்கும் தெரியும். நானும் வந்து பாயிண்ட் சொல்லுவேன். நானும் வந்து கருத்து சொல்லுவேன். அப்படின்ற இதுல வந்து ஏன்னா குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு குர்ஆன் வந்து எப்பயுமே இடம் அளிப்பதில்ல அப்படின்னு அதனால தான் வலா தஸ்தஃப்தி ஃபீஹி மின்ஹும் அஹதா. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு பின்னாடி நீங்க யார்ட்டயுமே போய் உங்க கருத்து கேட்கணுன்றது தேவையில்ல அப்படின்றத அல்லாஹ் வந்து இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ம். ஆனா ஆமா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நீங்க அது டைம் ஓ வேஸ்ட் இப்படி கூல் ஒன்று ஏ அல்லா இப்போ உடல் சா சான்னா வந்து அப்படின்னு சொன்னா பொதுவாக வந்து அந்த எனவே ஒரு எனவே கூறுகின்றன. வினைச்சொல்ல வந்து வந்துருச்சுன்னு சொன்னாலே அது வந்து வருங்காலத்தை மட்டும்தான் குறிக்கிற அர்த்தத்துல வரும். ஸோ பிறகு 4 பேரு சில பேர் சொல்றாங்க 5 பேரு சில பேர் ஆறாவதா நாய் 7 பேரு 8வது வந்து நாய் அல்லாதான் அறிவான்னு சொல்லிட்டான் அவங்களுடைய எண்ணிக்கை இந்த அதான் நீங்க சொன்ன மாதிரி குறைவானவர்கள் மட்டுமே தான் அறிவாங்கங்கிறது வந்து ரசூசல்லா சொல்றாங்கல்ல. ரசூசல்லா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்தது. அப்புறம் ஒரு சில நபி தோழர்களுக்கு. அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து நான் வந்து குறிப்பிட்டு காமிச்சேன். இப்னு அப்பாஸை பொறுத்த வரைக்கும் தஃப்சீர்ல மிக சிறந்த தஃப்சீர் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய தஃப்சீர் தான். அப்படியே அந்த ஏன்னா ரசூல்லா வந்து அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சிருக்காங்க. யாருக்கு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. ஒரு தடவை வந்து அணைச்சு துவா செய்வாங்க இல்லையா? அல்லாஹ் இவருக்கு வந்து குர்ஆனை முழுமையாக நீ கத்துக் கொடு அப்படின்னு சொல்லி இருந்த அந்த அடிப்படையில பிற்காலத்துல வந்து தஃப்சீர்ல ஆக சிறந்த தஃப்சீராக அவர்களுடைய தஃப்சீர் தான் இருந்துச்சு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை விசாரிக்கும். இப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ தேவையில்லாத வந்து விளக்கம் கேட்காதீங்க யார்கிட்டயும். சொல்லாத விஷயங்கள் அதை சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்தை துருவி துருவி கேட்காதீங்க. துருவி துருவி கேட்டா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன வரும், ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, ரொம்பவும் கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டால் நீங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு லா தஸ்அலு அன் அஷ்யாஅ இன் துப்த லக்கும் தசுக்கும். ஆமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ஆனுடைய ஆயத்தை சொல்றாங்க. அதிகமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா அது வெளிப்பட்டுருச்சு அந்த விஷயம். இன் துபுத லக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வெளிப்படையா வந்துருச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும் அது. ஆமா
சில எல்லாம் ஒண்ணு விஷயம் செய்ய சொல்லிட்டானா பேசாம செஞ்சுட்டு போயிடலாம். அதுல இவ்வளவா அவ்வளவா அப்படியா இப்படியான்னு கேட்டீங்கன்னா அதனுடைய சட்டம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். அதாவது தெரியாத விஷயங்கள் அதாவது ஆஹ் எல்லாத்தையும் அப்படியேவும் நம்ம ஏத்துக்க கூடாது. மார்க் விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். மார்க் விஷயத்துல வந்து தேவையில்லாத கேட்க கூடாது என்ன? ஆனா அதேதான் அதேதான். மற்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கேட்கணும், கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. மருந்துல டாக்டர் மத்த விஷயத்துல ஏன் எதுக்குன்னு கேட்டாதான் விளக்கமே வரும், இல்லைன்னா வராது. மருந்து சில பேர் யூடியூப்ல சொல்லிட்டு போயிருவாங்க, இது சாப்பிடு உனக்கு வந்து இது சரியா வந்துடும், அதை சாப்பிடு இது சரியா வந்துடும், நீ மருந்து சாப்பிடாத ஆரோக்கியமாயிருவ. அதெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் நிறைய பேர் பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறாங்க. சில பேர் வந்து ஆரோக்கியம் இல்லாம இறந்தே போனவங்க உண்டு எனக்கு தெரிஞ்சு. சில உம் பேர் யூடியூப் வீடியோக்கள்லாம் கேட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய சுச்சுவேஷன் ஒரு மாதிரியா இருக்கும். ஒருத்தவங்களுடைய ஆரோக்கியம் ஒரு மாதிரியா இருக்கும், ஒருத்தவங்களுடைய மனநிலை ஆரோக்கியம் ஒரு மாதிரியா இருக்கும். அவன் வந்து சோசியல் மீடியால சொல்லிட்டாங்க, இப்போ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்குது அவ்வளவுதான். சமையல் சமையல் பாக்குறாங்க, எவ்வளவு பேர் சமையல் பார்த்து நிறைய சமையல் குறிப்பு வருது, என்ன செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது என்ன. சோ உம் ஏன் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கேட்கலாம், இது உண்மையா சும்மா சில சில டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க. அன்னைக்கு ஒரு டெக்னிக் வந்துருந்துச்சு, அதாவது யூபிஐ பேமெண்ட் இருக்கு இல்லையா. ஓ நம்ம ஆமா. அனுப்புனா அது தெரியாம தவறுதலா அனுப்பிச்சிட்டா திருப்பி நம்ம வந்து யூபிஐ வெப்சைட்டுக்கு போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அங்க பண்ணுங்க இங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன ஒரு 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 யூடியூபர். அது போய் பார்த்தா எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, அந்த சொல்ற சைட் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. உம் பேங்க்ல மட்டும் போனாதான், பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் தான் முடியுதா வழியா. சொன்ன டெக்னிக் எதுவுமே அது பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, அவ்வளவு பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஏன் லைக் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியல என்ன. தெரியல. இது வந்து அவன் சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா சொல்றது நல்லா இருக்குது, நல்லா ப்ரெசென்ட் பண்றாங்க, பேக்கேஜை வச்சு நம்ம முடிவு பண்ணிருக்கூடாது. ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا. நபியே, எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் அதை நாளைக்கு செய்து விடுவேன் என்று கூறாதீர்கள். ஆயினும் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு செய்வேன் என்று கூறுவீராக. நீர் இதை மறந்துவிட்டால் ஞாபகம் வந்ததும் இவ்வாறு உமது இறைவனின் பெயரை கூறுவீராக. தவிர நன்மைக்கு இதைவிட இன்னும் நெருங்கிய பல விஷயங்களையும் என் இறைவன் எனக்கு அறிவிக்க கூடும் என்றும் கூறுவீராக அப்படின்னு சொல்லி அப்துல் ஹமீத் பாக்தவியோடைய தமிழாக்கத்துல நம்ம வந்து படிக்க முடிகிறது. ஸோ இதனுடைய இந்த வசனத்திற்கு வந்து ஒரு பின்னணி உண்டு. இப்போ மக்காவினுடைய குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து டெஸ்ட் பண்றதுக்காண்டி ஒரு 3 கேள்வியை வந்து கேட்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி யார் கேட்க சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தா யூதர்கள் தான் வந்து கேட்க சொல்லியிருப்பாங்க. அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகளுடைய நிகழ்வு அது ஒண்ணு. ரெண்டாவது துல் கர்னைன் அப்படின்ற மன்னரை பற்றி. மூன்றாவது உயிர், இந்த ரூஹ் அப்படின்றது என்ன அது பற்றிய விளக்கத்தை வந்து மக்கத்து குறைஷிகள் ரசூல்லா கிட்ட வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு இதற்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ இதன் காரணமா என்ன ஆகும் ஆகும் அப்படின்னு சொன்னா 15 நாட்கள் வரைக்கும் வஹி வராம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப வருத்தம் வருத்தம் அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி வந்து குறைஷிகளும் வந்து என்ன கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே அப்படின்ற மாதிரி பரிகாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு பாடத்தை வந்து கத்துக் கொடுக்குறான். அப்போ ஏன் வந்து நாளைக்கு செய்வேன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் நம்ம கையில கிடையாது. நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா? அல்லது வந்து நாளைக்கு நம்ம சொன்ன வேலைய நம்ம செய்ய முடியுமா? செய்யக்கூடிய சூழல் இருக்குமா? அப்படின்றது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம்.
சோ அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் நடப்பதில்லை. அப்படின்றதுனால ஒரு செயலை நம்ம செய்வதாக சொல்லும் போது மத்தவங்களுக்கு நான் வந்து இதை நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அல்லாஹ்வின் நாட்டத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்படின்றதுதான் இந்த வசனம் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கு. பொதுவா இன்னைக்கு வந்து நம்மளே சொல்லுவோம், எவ்வளவோ காரியங்களை சொல்லுவோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற வார்த்தைய சேர்க்காம அதை பற்றி அந்த ஒரு ஒரு நீண்ட புரிதல் இல்லாம என்ன சொல்லுவோம்னா நம்மளுக்கே தெரியாம வந்து சொல்லிருவோம். ஆனா அல்லாஹ் வந்து என்ன வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறானோ என்ன, நாளைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்க கூடாது. கூடுதலா என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ் நாடினால் அப்படின்ற வார்த்தைய சேர்த்து இருக்கணும் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சோ நம்ம வாழ்க்கையில எது சொன்னாலுமே வந்து நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதை விட இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு செய்து விடலாம் அப்படின்றத சேர்த்து சொல்ல வேணும். அப்ப இதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான படிப்பினைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு வேலையை செய்ய நினைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அப்படின்றது சொல்வது சுன்னத் மட்டும் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக நமக்கு இருக்கு. 2வது வந்து எது ஒரு விஷயத்த நம்ம செய்யறதாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வினுடைய நாட்டம் தான் நிறைஞ்சு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல வெற்றியை தீர்மானிக்கிறவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அப்படின்றத நம்ம நினைச்சு செய்யும் போதுதான் அதுல வந்து நம்ம தௌஹீத் நம்ம கொண்டிருக்கக்கூடிய ஈமான் வந்து இன்னும் பலமானதாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். இல்ல ஐயஷா அல்லாஹ் அப்படின்றதுதான் அல்லாஹ் நாடினாலே தவிர அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம எதுலயுமே சேர்த்து கொள்ளணும் அப்படின்றத பார்க்க முடிகிறது. சோ அடுத்தது இதுல இன்னொரு பகுதியில வத்குர் ரப்பக இதா நசீத, நீங்கள் ஒருவேளை மறந்து போய்விட்டாலும் கூட அதற்கு என்ன செய்யணுன்ற தீர்வையும் வந்து அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். மறந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்ப கூட நீங்க இறைவனை நினைவு கூறுங்க. அப்போ மனிதனுடைய இயல்பிலேயே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அவனையே அறியாத ஒரு மறதியான ஒரு தன்மை வந்து இருக்கும். சோ அப்போ ஒரு வேலைய நம்ம ஒரு காரியத்த செய்யணும்னு நினைக்கும் போது இன்ஷா அல்லான்னு சொல்லாம நம்ம வந்து அதுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா இதற்கு வந்து தீர்வு என்ன, நினைவு கண்டிப்பா வந்துரும். எப்படினாலும் இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, எந்த விஷயத்த நம்ம சொல்றதுக்கு முன்னாடியும் நினைவு வந்துரும். இந்த டைம்ல கூட நீங்க இன்ஷா அல்லாஹ்ன்னு சொல்லுங்க அப்படின்றத இந்த வசனத்துல அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல. அவங்கள பின்தொடர்ந்து வரக்கூடிய நமக்கும் இதுதான் அப்படின்றத இதுல வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்ப நீங்க ஒரு வேளை மறந்துட்டீங்கன்னா கூட, அங்க கூட சலுகைய பாருங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட அந்த டைம்ல உங்களுக்கு நினைவுக்கு வர்ற டைம்ல நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற வார்த்தைய நீங்க சொல்லுங்கன்றத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. சோ, இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்போல்லாம் நம்மளுக்கே தெரியாம, எதுவுமே வேணும்னு இல்ல, நமக்கே தெரியாம அல்லாஹ்வ நம்ம மறந்து போற டைம்ல, அப்போவெல்லாம் நம்ம இறைவனை நினைவு கூற வேண்டும். எது செய்றதா இருந்தாலும் அல்லாஹ்வை பற்றிய நினைப்போடு அந்த வார்த்தைய சொல்ல வேணும். இதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். இல்ல அதற்கு வந்து அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும். அப்படின்ற வார்த்தையோடு சேர்த்தா, அந்த ஒரு இடைவெளி இல்லாம முழுமையான ஒரு வார்த்தையாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்போ அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். எந்த விஷயத்திலயுமே என்னுடைய ரப்பு இல்லாம இது நடக்காது அப்படின்ற ஒரு முழு புரிதலோடு அவர் இருக்கிறார் அப்படின்னா, ஷைத்தான் அவருக்கு ஏற்படுத்துற அந்த மறதியிலிருந்து அந்த மனிதரை வந்து அல்லாஹ் பாதுகாத்துருவான். அந்த நினைவு ஃபுல்லா அல்லாஹ்வை பற்றிய நினைவு மட்டுமே இருக்கு ஒருத்தவங்கள்ட்ட. எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியோ, அல்லது செய்யக்கூடிய அந்த வார்த்தைய சொன்னதுக்கு பின்னாடியோ, நான் செஞ்சுடுறேன் அப்படி இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லிட்டாரு. அல்லாஹ்வையும் இணைச்சு சொல்லிட்டாரு அப்படின்னும்போது, ஷைத்தானுடைய அந்த தீங்குல இருந்து அந்த மனிதர் பாதுகாக்கப்படுவார். ஏன்னா ஷைத்தான் தான் மறதிய வந்து ஏற்படுத்தி விடுவான். வேற ஒரு விஷயத்தின் பக்கம் கவனத்த திருப்பி விடுவான். சோ அந்த டைம்ல கூட ஒரு மனிதர் அல்லாஹ்வ நினைவு கூரும்போது, ஷைத்தானுடைய அந்த தீங்குல இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் அப்படின்றத வந்து இதுல வந்து நம்ம புரிய முடிகிறது. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் சொல்றதுனால ஒரு சில நன்மைகளும் உண்டு. இஸ்லாம் வந்து நமக்கு இவ்வளவு தூரம் கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதுனால நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஒரு சுன்னாவை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னாடி பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தொடங்குற எல்லா விஷயமுமே கண்டிப்பா அதுல அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். அதான் பரக்கத், அருள். அல்லாஹ்வினுடைய உதவி அவனுடைய பெயரை சொல்லி தொடங்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ அதே மாதிரி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டோம்னா,
நம்ம நினைச்சிருந்த ஒரு காரியம் நினைச்சபடி நடக்காட்டி கூட, அப்ப அல்லாஹ் நாடல போல. இதுல வேற ஏதோ இதுல நன்மையா இருந்து அல்லாஹ் எனக்கு எழுதி வச்சிருக்கான். சமயத்துல நமக்கே ஏதோ ஒண்ணு கிடைக்கும். சில சமயம் கிடைக்காமலும் போகும். அந்த டைம்ல ஒருவேளை அல்லாஹ் வந்து எனக்கு கிடைக்கணும் நாடல போல அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விதமான மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா, இதுல முழுக்க முழுக்க அல்லாஹ் நம்ம சார்ந்து இருக்கிறோம். அதனால நிச்சயமாக அந்த மனதை தேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தன்மை, அந்த மன அமைதி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சோ அதே மாதிரி வாக்குறுதி நிறைவேறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, யார் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி விடுகிறாரோ, அவர் தனது சொல்லில் தவறியவர் ஆக மாட்டார். அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையில தப்பு இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் அல்லாஹ்வை இணைச்சு சொல்லியிருக்கிறார். அப்படின்னும்போது, அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தால் அந்த செயல் நடைபெறும். அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த செயல் வந்து தள்ளி போகும். இப்போ அதற்கு அவர் காரணமாக மாட்டார் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆ ஹதீஸ்ல சொல்லி காண்பிக்கிறாங்க. சோ அதே மாதிரி வகுல் அஸா அன் யஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா. இது இந்த வசனத்தோட தொடர் தானே? சொல்லுங்க ஆமா. ஓகே. வகுல் அஸா அன் யஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா. மேலும் எனது இறைவன் இதைவிட மிக நெருக்கமான நேர்வழியில் என்னை செலுத்தக்கூடும் என்றும் நீர் கூறுவீராக. அப்போ சூரத்துல் கஹ்ஃபினுடைய அந்த 24வதினுடைய வசனத்தினுடைய லாஸ்ட் பார்ட் இது. அப்போ ஒரு ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளர், அவரு தனது அறிவையும் ஆற்றலையும் விட அல்லாஹ்வினுடைய வழிகாட்டலையே நம்பி இருக்கணும் அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க இந்த வசனம் வந்து நமக்கு வந்து சொல்லித் தருது. அப்போ வந்து அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் பகுதியில இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதன் தொடர்ச்சியா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் வந்து என்னை சரியான பாதையில் நடத்துவான் அப்படின்னு நீங்க நம்புங்கன்னு சொல்றான். இப்ப நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம் அல்லது வந்து தவற விட்டுறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து இதை விட சிறந்த ஒன்றை அல்லது இந்த விஷயத்தை அடைவதற்கான மிக நெருக்கமான வழி. அது என்ன அப்படின்றத அல்லாஹ் நமக்கு காட்டுவான் அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் பகுதியின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. அக்ரப மின் ஹாதா, இதை விட மிக நெருக்கமான அப்படின்னு சொன்னா, இதற்கு சில தப்சீர் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை அந்த குகைவாசிகளுடைய அவர்களை பற்றிய விவரங்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த மிராக்கிள்ஸ் ஆஃப் இது என்ன? இந்த சான்றுகள். ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஏகப்பட்ட சான்றுகள வந்து அல்லாஹ் வழங்கியிருக்கான். அது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே மிக நெருக்கமானவை, அதே மாரி ரொம்ப தெளிவானவை. அப்போ என்ன தெரியுது? இந்த குகைவாசிகளுடைய அற்புதம் அப்படின்றது கடந்த கால வரலாறு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த குர்ஆன், அதே மாதிரி மிகப்பெரிய நெறைய அத்தாட்சிகள் இது எல்லாமே நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு மிக நெருக்கமான ஒரு உண்மையாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. லாஸ்ட் வார்த்தையா வந்து ரஷதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். ரஷதா அப்படின்றது வந்து ஒரு மனிதன் வந்து சரியான நேரத்துல சரியான முடிவ எடுக்கிறதுக்கு பேரு ரஷதா. நேர்வழி, முதிர்ச்சி அப்படின்ற பொருள் எல்லாமே வருது. அப்போ ஒரு சிக்கல் வரும் பொழுது அல்லது வந்து ஒரு ஒரு கேள்விக்கு நமக்கு வந்து பதில் தெரியாம நிக்கும் பொழுது பதட்டம் அடையாம எனக்கு என்னுடைய இறைவன் நேர்வழி காட்டுவான் அப்படின்னு சொல்றது ஒரு முஃமினுக்கே உரிய ஆன்மீக முதிர்ச்சியாக அந்த வார்த்தை வந்து இருக்கும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து புரிய முடிகிறது. சோ அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை எப்படிப்பட்டது? நம்ம ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாலோ அல்லது வந்து தெரியாம இருந்தாலோ அது நமது பலவீனம். ஆனா அல்லாஹ்விடமிருந்து உதவி வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த பலவீனம் பலமாக மாறக்கூடியத நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா, நமக்கே தெரியாம ஒரு விஷயத்த நம்ம தவற விட்டுருக்கலாம். ஆனா, அல்லாஹ்வோடு இணைச்சு நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது, அவனிடமிருந்து என்ன ஆயிரும்? நம்மள்ட்ட விடக்கூடிய அந்த குறைகள் கூட நிவர்த்தி ஆயிரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சோ அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் சரி, நேர் வழிக்காக, ஹிதாயத்துக்காக அல்லாஹ்விடத்துல அதிகம் அதிகமாக நம்ம துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து புரிய முடிகிறது. சோ அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஆறுதல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து குடுக்குறான். ஏன்னு சொன்னா, ஒரு 15 நாட்களா வஹ்யே வரல. அப்படின்றதுனால ரொம்ப வருத்தம் அடைஞ்சுட்டாங்க. ரொம்ப கவலையும் பட்டாங்க. சோ அந்த டைம்ல அல்லாஹ் வந்து சொல்றான், "உமது இறைவன் உம்மை இன்னும் சிறந்த வழியில் நடத்துவான்."
லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா, உமது இறைவன் உம்மை இன்னும் சிறந்த வழியில் நடத்துவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஆறுதல் படுத்துறத இந்த வசனத்துல வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ம். ஓ, அதான் சொல்றான். சொல்லாதீங்க, அறவே சொல்லாதீங்க. அறவே ம் வாதா ஷைன் இதான் உன்னை பத்தி. உன்னை பத்தின்னா அதாவது நாளைக்கு ஏதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். நாளைக்கு அந்த விளக்கத்தை சொல்லிடுறேன், நான் ம் செஞ்சிருவேன், நாளைக்கு சொல்லிடுவேன். நான் யாருக்கு சொல்றான்னா அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே சொல்றான். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அல்லாவுடைய ரொம்ப ஒரு ஹபீப், தனக்கு விருப்பமான ஒரு நபி. அவங்களுக்கே வந்து அல்லாஹ் வந்து சொல்றான், பாடம் நடத்துறான் அவங்களுக்கு. அந்த பாடம் வந்து நமக்கு தான். என்ன நினைக்கிறீங்க? நான் so ம் அவங்களே வந்து அவங்களுக்கு வந்து ஆஹ், நாளைக்கு அந்த சுச்சுவேஷன்ல என்னன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ரசூல் அலிஸ்லம் சொல்லிட்டாங்க, என்ன ம் நாளைக்கு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அதை சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் டீப்பா போனா அல்லாஹ் ஆலம். என்ன நம்ம மேலும் மேலோட்டமா போவோம். முன்னாடி தான் சொல்லியிருக்கான் தாகிரன், என்ன மிரான் தாகிரன். ரசூலுல்லாஹி உண்மையிலேயே சொன்னாங்களா, மனசு வந்து சொன்னாங்களா, பாடம் நடத்துறதுக்காக சொன்னாங்களா அப்படிங்கிறது அல்லாஹ் ஆலம். என்ன சோ அவங்களுக்கே அந்த மாதிரி பாடம் அல்லாஹ் நடத்தும் போது நம்மளாம் என்ன, நமக்கு வந்து இன்னும் எவ்வளவு அல்லாஹ்வுடைய ஆஹ், ஆஹ், நாட்டத்துல நம்ம இன்ஷா எத்தனை தடவை சொல்லணும் நம்ம. அது நம்ம அதாவது நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லும்போது நமக்கு ஒரு பணி வந்துடுது. நம்ம நம்மனால வந்து ஏதோ அல்லாஹ் நாடுனா தான் நடக்கும். நான் சில பேர் பெருமை போயிடும். ம் இன்னொரு பொறுப்பும் நீங்கிறது நம்மளை விட்டு. என்ன, நம்ம வந்து செஞ்சு சொல்லிட்டோமே, நிறைவேற்றணுமே. அது அது இருக்கு. அது இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் வந்துடுறேன் என்ன அப்படின்ட்டு ஆமா ஆமா ஆமா. வேற அர்த்தத்துல. நீங்க திருச்சி திருச்சி சைடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு உடனே, இன்ஷா அல்லாஹ் வந்துடுறேன் அப்படின்னா, திருச்சிக்கார இன்ஷா அல்லாவா வரமாட்டேன்னு சொல்றதுக்கு. இன்ஷா அல்லாஹ் கடன் வாங்கிட்டு தந்துடுறேன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு அர்த்தம் அவ்வளவுதான். நான் அந்த கடன் வராது. என்ன அப்படி ஒரு மீனிங்ல இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு செய்யாம இருந்தா அது வந்து இப்ப நம்ம அது பாவம். என்ன அல்ல நாடுனா நடக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு பாவத்துல இருந்து ஒருத்தனை ஒரு இது இருக்குல்ல, உமர் அலி அல்லா தாலா காலத்துல நடந்த ஒரு ஒரு சம்பவம் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் வந்து திருடிடுறான். ஏன்டா திருடினான்னு கேக்குறாங்க அவன்கிட்ட. உமர் அலி அல்லா தாலா நல்லா நாடுனா திருடினேன் அப்படிங்கிறாங்க. தெரியுங்களா? அது உங்களுக்கு தெரியுமா இந்த சம்பவம்? அதுக்கப்புறம் சாட்டை சாட்டை அடி விழுவுமே. கையை வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த திருட்டுக்கள் கை தானே வெட்டுறது. ம் இப்போ வந்து அல்லாஹ் வந்து உன் கையை வெட்டணும்னு நாடி இருக்கான், உன் கையை நாங்க வெட்டுறோம் அப்படிங்கிறாங்க. வெட்டியாச்சு, முடிஞ்சிருச்சு. சோ நீ அதை நாடுன, நான் அல்லாஹ் நாடினான்ட்டு இந்த தண்டனை அல்லாஹ் தான் நாடி இருக்கிறான் என்ன. சோ அது மாதிரி தவறுகளுக்காக சில பேர் அல்ல நாடுனா வந்து நான் வந்து ஹஜ்ஜுக்கு போவேன், போகணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ல நாடுறதுக்கு முயற்சிகளை செய்யணும் இல்லையா? என்ன அல்ல நாடுனா நான் அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வந்துருவேன். இன்னமும் முயற்சி செய்யணும். அல்ல நாடுனா நோன்பு வைப்பேன். அது இப்ப நம்ம ஒரு எந்த முயற்சிகளையுமே செய்யாம ஆஹ், நம்மளே வந்து அல்லா மேலேயே அந்த தப்ப வந்து போறது பெரிய பாவம். என்ன சோ இருந்துடக்கூடாது. இங்க அது ஒரு உதாரணத்தை இப்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன உதாரணம்னு பார்த்தா, ஊர்ல வந்து இந்த கஸ்ட்ன்னு சொல்லி ஒண்ணு நடக்கும். ஆமா, தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடி முஸ்லிம்களை வந்து போய் நம்ம தொழுகைக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது, இப்போ நீங்க எதனால இங்க வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, உங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கான். அதனால வந்து உங்களுக்கு மார்க்கத்தை நம்ம புரிய வைக்கணும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். அல்லாஹ் நாடி இருந்தா நான் கண்டிப்பா பள்ளியாசலுக்கு வருவேன். நீங்க சொல்லணும்ன்றதே வேணாம் எனக்கு ம். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து அது வரதே இல்லை, பள்ளிக்கே வர்றதில்லை. இன்னைக்கும் பள்ளிவாசல் பக்கத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்குறேன். அல்லா அது அவருக்கு வந்து நேர்ல, ஆமா நேர்ல பாக்குறேன். நேர்ல பார்த்து இன்ஷா அல்லான்றது பாய். இதாயத்து எல்லாம் நான் என்ன கண்டிப்பா வரதானே போய் போறேன். இதாயத்து கொடுக்கணும். நம்ம துவா செய்வோம். நான் சில பேர் தெரியாம பண்றாங்க, ம் தெரியாம பண்றாங்க. நான் கொஞ்சமா அதை வந்து விட்டுறக்கூடாது. அப்படியே சொல்லிட்டு ஆமா. சொல்லி அதான் சகுருங்கிறாங்க இல்லையா? சகுர்னா என்ன?
பொறுமையா இருக்கிறது, திரும்ப திரும்ப போய் முயற்சி பண்றது. நான் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் திருப்பி திருப்பி நம்ம சொல்ல சொல்ல அல்லாஹ் வந்து கல்ப வந்து மாற்றக்கூடிய ஒரு நாளைக்கு வந்து நம்மளுடைய கஷ்டத்துல வந்து உங்களுக்கு என்ன நம்மளுடைய கடமை தான். அதுக்காக அவரு செய்யல, இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அதனால நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை, நமக்கு பொறுப்பு நீங்கிருது. ரெண்டாவது நம்ம அப்படியே விட்டுறவும் கூடாது. அவரை வந்து நம்ம விடுவானம் திருப்பி திருப்பி சொல்லணும். பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இந்த நேரத்துல அந்த எந்த வார்த்தையை அவருக்கு வந்து சில நேரத்துல மாற்றம், மனசு மாற்றம், நல்லா மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. நம்ம கடமையை நிறைவேற்றி போயிட்டு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் சொல்றாங்க இல்லையா, அதாவது உம் இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரேன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து அந்த காரியத்தை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போது, அதை முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரண தடங்கள் வந்துருச்சுன்னா கூட நம்ம அல்லாஹ் மேல போட்டு நம்ம வந்து நம்ம ஒரு அல்லா தானே நிறைவேற்றலாம், தவக்கல் வச்சுட்டோம், நல்ல நாடு இல்லை, அதுல வந்து இதை விட நல்ல பல மடங்கு நன்மை வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதாவது நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ சில பேர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் இறந்து போன கதை உண்டு. ஒருத்தர் மட்டும் அவர் போக முடியாத மட்டும் இங்க இருந்திருக்கிறார், அல்லாவுடைய நாட்டம் என்ன. ஸோ இது கூட அந்த ஒரு அல்லாவுடைய தெளிவான அறிவு. ரீசெண்டா ஒண்ணு நடந்துச்சு என்னன்னா, போன வருஷம் ஹஜ்ஜுக்குன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை கூட ஒரு ஆளை ஏத்திட்டு போகாம 3 தடவை அந்த ஃபிளைட் போய் 3வது தடவை ரிட்டர்ன் வந்து இவங்களை ஏத்துனாதான் நான் போவேன் அது ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆமா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. சில பேர் ஃப்ளைட்டை வந்து அவசர அவசரமா போய் ஏர்போர்ட்ல வந்து பறந்து போயிருக்கு ஒருத்தர் ஆப்பிரிக்கால. என்ன அடடா விட்டுட்டோமே, மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ளைட் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் இருந்தபடி இவர் மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதாவது மறந்துட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பன்னா இப்போ நேத்து நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டோம், இந்த மறந்துட்டோம்னா இப்பவும் சொல்லலாம். என்ன இந்த நேரத்துல நான் மறந்துட்டேன், இன்ஷா அல்லாஹ் இப்ப சொல்றேன்ட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டா வந்து நமக்கு அந்த ஒரு அதுல ஒரு என்ன நம்மள்ட்ட உள்ள பொறுப்பு நீங்கிரும், அந்த பொறுப்பு வந்து அல்லாஹ் வந்து கையெடுத்துக்கிறோம் அவன் மேல. ஆமா மறதியும் அதான் வந்து சம்டைம்ஸ் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்றது இல்லை. என்ன அல்லாவே நம்மள வந்து சொல்ற மாதிரி மறந்து விட்டால் ரசூலுல்லாஹி மறந்து விட்டால் சொல்றாங்க. நம்மளுக்கும் அந்த பாடம் தான் இல்லைங்களா. மனிதன் மறக்கக்கூடிய நாஸ்னாலே மறக்கக்கூடியவன் தான் அர்த்தம் இல்லைங்களா. நாஸ் ஒரு அர்த்தம், இன்சான் இன்சான் இன்சான்னாலே மறக்கக்கூடியவன். 2 அர்த்தங்கிறாங்க. இன்சானுக்கு வந்து இன்னொன்னு வந்து ஒரு நல்ல லேசான மனம் கொண்டவன் அப்படி ஒரு இருக்கிறாங்க. இன்னொன்னு மறக்கக்கூடியவன் சொல்றாங்க. ஸோ மனிதன் மறக்கக்கூடியவன். ஸோ அதனாலதான் வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் சில விஷயங்களை. ரெண்டாவது வந்து பிளான் பண்ணணும். அது இன்ஷா அல்லாஹ் அது வரப்ப நம்ம பேசுவோம். இதுல என்னன்னா இன்ஷா அல்லாஹ்வுடைய அவசியத்தை அல்லாஹ் சொல்றான். நம்ம வந்து அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னும் போது அதுல வந்து லியக்ரப மின் ஹாதா, இதை விட அல்லாஹ் வந்து இன்னும் நெருக்கமானதுக்கு என்ன கொண்டு போயிடுவான், இல்ல எனக்கு இதை விட சிறந்த பகரத்தை தருவான்னு சொல்லி நம்ம நினைக்கிறது. கிடைக்கலன்னும் போது சில சமயம் என்ன ஆகும்னு சொன்னா நம்ம மனசுலயே அல்லாவை பற்றிய ஒரு விரக்தியான சிந்தனை வந்துடும். நீங்க சொன்னீங்க பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது பிராக்டிக்கலா வரும்போது கண்டிப்பா வந்துடும். அல்லாஹ் எனக்கு வந்து இப்ப இது நாடல அப்படின்னு சொன்னா வேற என்னமோ நல்ல நல்ல விஷயத்த எனக்கு நாடி வச்சிருக்கான், இதை விட அல்லது சிறந்ததை எனக்கு தர மாதிரி இருக்கான் அப்படின்ற எண்ணம் வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்றதன் மூலமா நமக்கு வந்து கிடைக்கிறது. ஓகே, அடுத்த வசனத்துக்கு போவோம். وَلَبِثُوا فِي كَهْفِهِمْ 300 سِنِينَ وَازْدَادُوا 9. அவர்கள் தங்கள் குகையில் 300 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள், இன்னும் 9 ஆண்டுகளையும் அதனுடன் அதிகமாக்கி கொண்டார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 25வது வசனத்துல நாம் வந்து இருக்கின்றோம். இப்போ வந்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம், வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம், அவர்கள் குகையிலே தங்கினார்கள், 300 சினீன், 300 ஆண்டுகள் தங்கினார்கள், இன்னும் 9 ஆண்டுகள் அதிகப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ ஏன் வந்து அல்லாஹ் நினைச்சிருந்தா டைரக்டா 309 வருடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ ஏன் வந்து அல்லாஹ் சொல்லல அப்படின்னு சொல்லி பார்த்தா, 309 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் அப்புறம் வந்து 9 ஆண்டுகள் அதிகமா
அதிகமாக்கினார்கள் அப்படின்னு பிரிச்சு காட்டுறது வந்து இந்த சூரிய நாட்காட்டிகளுக்கும் சந்திர நாட்காட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன்ல வந்து சோலார் கேலண்டர் வேற மாதிரி இருக்கும், லூனார் கேலண்டர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து சூரிய நாட்காட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பூமி வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வரக்கூடிய காலம். ஒரு முறை பூமி ஃபுல்லா சூரியனை சுத்தி வர்றதுக்கு சூரிய நாட்காட்டி. சந்திர நாட்காட்டி அப்படின்றது வந்து சந்திரன் பூமியை சுற்றி வருவதை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய நாட்காட்டி. இப்போ நம்ம சந்திரனை வச்சுதான் நம்ம வந்து பிறை பார்க்கிறது கொள்றது இந்த விஷயங்கள்லாம் செய்யறோம். சோ அப்போ ஒரு சூரிய ஆண்டுக்கும் சந்திர ஆண்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் வந்து 11 நாட்கள் வந்து வித்தியாசப்படுது. அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு 100 சூரிய ஆண்டுகளுக்கும் சந்திர நாட்காட்டியின்படி 3 ஆண்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்கும். சூரிய ஆண்டுல 100 ஆண்டு போச்சுன்னா சந்திர ஆண்டின்படி வந்து என்ன ஆகும்னா 3 ஆண்டு எக்ஸ்ட்ரா வரும். சோ அப்படி பார்க்கும்போது இங்கிட்டு வந்து 300 சூரிய ஆண்டுகள் அப்படின்னா அங்கிட்டு வந்து என்ன ஆகுது 9 ஆண்டுகள் வந்துருது. அப்போ சரியாக 309 சந்திர ஆண்டுகளுக்கு சமம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ அந்த இளைஞர்கள் தங்கியிருந்த காலம் வந்து சூரிய கணக்குப்படி 300 ஆண்டுகள் தான். ஆனால் சந்திர கணக்குப்படி அரபிகள் வந்து பின்பற்றிய அந்த முறை வந்து இந்த சந்திர கணக்குன்றதுனால 309 ஆண்டுகள் அப்படின்ற நுணுக்கமான விஷயத்த வந்து அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான். சோ அதிகமாக்கி கொண்டார்கள் வஸ்தாது திசா அப்படின்னா இந்த யூதர்கள் அப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் அவங்க வேதங்கள்ல வந்து 300 ஆண்டுகள் தங்கியிருந்ததா தான் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அந்த வேதங்கள்லயும் அப்படிதான் வந்து எழுதியிருந்தாங்க சூரிய கணக்குப்படி. அப்போ அந்த 309 அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவங்க என்ன எங்கள் வேதத்துல 300 தானே இருக்கு, நீங்க வந்து என்ன 309ன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். இப்போ 300 உங்க கணக்குப்படி 300 ஆண்டு அப்படின்றது சந்திர ஆண்டு கணக்குப்படி உள்ளது. ஆனா சாரி சூரிய ஆண்டு உள்ளது. சந்திர ஆண்டுகள் பற்றி பார்க்கும் பொழுது 9 ஆண்டுகள் வந்து அதுல எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்றத குர்ஆன் வந்து மிக துல்லியமாக இந்த வசனத்தின் வழியாக பதிலளிக்கிறது. சோ அப்ப இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குர்ஆனினுடைய உண்மை தன்மை. 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நவீன கருவிகள் எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல துல்லியமான கணக்கீட்ட சொல்லியிருப்பது குர்ஆன் மட்டும்தான். அதுதான் இறை வேதம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ அதே மாதிரி மனிதர்கள் ஒரு பக்கமாக சிந்திக்கிறாங்க, என்ன சூரிய ஆண்டு கணக்குப்படி அப்படியே சிந்திச்சு அவங்க ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. ஆனா எல்லா கோணங்கள்லயுமே சேர்த்து சந்திர கணக்கையும் சேர்த்து வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், இதனுடைய உண்மை என்ன அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக விளக்கி காண்பிக்கிறான். அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். ம். 300 ஆண்டுகள் தங்கியிருந்திருக்காங்க. ஓகே. 300 ஆண்டுகள் அப்புறம் பிளஸ் 9. 309 ஆண்டுகள் அல்லாஹ் அவங்கள வந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அல்லாஹ் தண்ணி உம் சக்தியை கொடுத்து காத்துறோம். நம்மளே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு செயல்ல செஞ்சா நற்காரியங்கள்ல இறங்குனா அல்ல நம்மளே பார்த்துக்குவாங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கணும். என்ன நினைக்கிறீங்க? உம் ஸோ அது மார்க்க விஷயம். தௌஹீதுக்காக அல்லாஹ் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக அவங்க தன்னைக்கு தானே ஒரு தடை ஏற்படுத்திக்கிட்டு ஒதுங்கி ஒதுங்கி இருந்தாலும் எல்லாம் பார்த்துக்கணும். நமக்கு என்ன படிப்புன்னு நம்மளும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சா நம்ம எல்லாம் பொறுப்புல போயிடுறோம் அப்படிங்கிறது அதே மாதிரி யாருமே சொல்லாத ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்த வந்து குர்ஆன் வந்து சொல்லியிருக்கு. 300 வருஷம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒரு சைடு கணக்கு போட்டுட்டு இருந்தாலும் அல்லாஹ் வந்து டோட்டலா கரெக்டா கணக்கு பண்ணி வந்து 309 அப்படின்றத புரிய வச்சிருக்கான் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி. அதை நம்ம பார்க்க முடியும். இப்ப அதுலயும் என்ன தெரியுது, நீங்க எவ்வளவு கணக்கு பண்ணாலும் அல்லாஹ்வினுடைய கணக்கு அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அறிவு ஞானம் கம்மி தான் அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியுது இல்லையா நானா? லபிசுனா தங்கி இருந்தார்கள், தூங்கினார்கள்னு சொல்லல. லபிசுனா லபிசுனா லபிசு லபிசு லபிசுன்னு தங்குறது இல்லைங்களா? உம்
லபிச என்றால் தங்குவது, ஒரு கால அளவு நிலைத்திருப்பது. தூக்கத்துக்கு இல்ல வந்து எல்லா டிரான்ஸ்லேஷன்லயுமே வந்து தங்கி இருந்தார்கள் தான் வருது. தூக்கத்தை குறிக்கிறதுக்கு வேற வார்த்தை வருது. என்ன அவர் மீது அதுவும் நல்லா சொல்லியிருக்கான். தரப்புனா அலா அதானிகம் அதுவும் சொன்னான் இல்லைங்களா? ம். ஆஹ் இங்க வந்து ருக்கு இது ருக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கான். தூங்கி வசனம் 18 ஆயிரத்துல அபிஷு ஏன் சொல்லியிருக்குன்னா, அவர் விழித்திருந்தவர் தங்கள் பேசிக் கொள்ளும்போது எந்திரிச்சு தூங்கணுமா, தங்கி இருந்தோம் தான் அவங்க எந்திரிச்சு கேட்குறாங்க. என்ன 1025ல நம்ம எவ்வளவு தங்கி தூங்கணும்னு கூட அவங்க நினைக்கல. சும்மா வந்து கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சிருக்கோம். ம். இதுதான் அவங்க அதுக்காக அதான் அந்த போன வசனங்களே நம்ம சொன்னோம்ல, நீங்க எவ்வளவு நேரம்ப்பா நம்ம தூங்கி எந்திரிச்சிருக்கோம். ஏன்னா சூரியன் வந்து காலையில இருந்தது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு மாதிரி, தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னும் போது, நம்ம ஒரு நாள் இல்ல ஒரு நாள்ல சில பகுதி தான் தூங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க இல்லையா? 309 ஆண்டு கால தூங்குதல் நீண்ட உறக்கத்தின் மூலமாக நிகழ்ந்தது. ஹாய் நிமிஷம். இதோட நம்ம நிறுத்திப்போம். ஒரு குரான ஓகே. ஒரு வார்த்தையும் நம்ம டீப்பா போனா போயிட்டே இருக்கலாம். ம். நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ம். காப் சூரா ஓதுறது வந்து ரசூலுல்லாஹி ஒரு சுண்ணத்து இல்லையா? காப் சூரா வெள்ளிக்கிழமை ஓதுறது வந்து நிறைய நன்மைகள் வரும் இல்லைங்களா? சொன்னா. ம். அதிகமா ஓதப்படுற சூரா சூரா காஃப். சூரா காஃபுடைய சிறப்புகளை வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதெல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கோம். எல்லா குரானுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களும் ஒவ்வொரு சூறாக்களுமே வந்து முக்கியமான சூறாக்கள். ஸோ இதுல வந்து 3 ஸ்டோரி வருது. 3 ஸ்டோரியும் திருப்பி திருப்பி நம்ம கேட்கும் போது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது புரிஞ்சு நம்ம சரி. நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தினா இன்னும் நமக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, இது வந்து தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுல இருந்து முதல் 10 ஆயத்துக்களை வந்து யார் மனப்பாடம் பண்றாங்களோ அவங்களுடைய தஜ்ஜாலுடைய பித்னால இருந்து பாதுகாக்கப்பட்டான். பண்றாங்க. ஸோ இந்த காப் சூரா ஓதுனா இந்த வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கும் ஒரு ஒளியா இருக்குது. எவ்வளவு ம். சிறப்புகள்லாம் இந்த குரானுக்கு இருக்கு. இந்த சூறாக்கு இருக்குது. இன்ஷால்லா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், குரான் சூரா இந்த காப் சூறாவை வாரம் வாரம் ஓதுறதுக்கு ஓதுவோம். இன்ஷால்லா சரி, சொல்லுவாங்க. முயற்சி. இன்ஷால்லா ஓதுவோம். இன்ஷால்லா ஓதுவோம். இன்ஷால்லா வார்த்தை வந்து சீரியஸா சொல்லி ஓதுவோம். ம். வச்சுட்டாங்களா? ஓகேண்ணா.